இந்த பிரிவில் நாம் புதிய ஏற்பாட்டின் வகை பற்றி பேசப் போகிறோம். கிரேக்க சொல் யுவாஞ்சலியன் பொதுவாக நல்ல செய்தி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. புதிய ஏற்பாடு 4 நற்செய்திகளுக்கும் இந்த சொல்லை பயன்படுத்துகிறது. நற்செய்தி என்றும் அழைக்கப்படும் சில நியமனமற்ற ஆவணங்கள் உள்ளன. தோமாவின் நற்செய்தி போன்றவை. மேலும் சிலவற்றில் நற்செய்திகளின் கூற்றுகளுடன் பொருந்தாத விளக்கம் உள்ளது. கிறிஸ்தவத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் நற்செய்தி என்ற சொல், அதாவது எந்தவிதமான இலக்கிய வகையையும் குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த புத்தகங்கள் பலவற்றில் பொதுவாக உள்ளன. பலர் அவை இயேசுவின் வாழ்க்கை வரலாறுகள் என்று நினைத்தனர். ஆனால் நீங்கள் நற்செய்திகளை பார்க்கும்போது மார்க் இயேசுவின் ஆரம்ப வாழ்க்கை, பிறப்பு பற்றிய எதையும் கூறவில்லை. யோவானும் இல்லை. மேலும் அவற்றில் நீங்கள் சாதாரணமாக வாழ்க்கை வரலாற்றில் காணாத பொருள் உள்ளது. அதனால் அவங்க ஒருவேளை காவிய கதைகள் என்று நினைத்தார்கள். ஹோமரின் இலியட் மற்றும் விர்ஜிலின் ஏனிட் போன்றவை நல்லதாகவும் இருக்கலாம். மற்றவர்கள் அவற்றை உவமைகள் என்று அழைக்க விரும்புகிறார்கள். அவற்றை தெய்வீக வாழ்க்கை வரலாறுகள் என்று அழைப்பது சிறந்ததாக இருக்கலாம். விளக்கத்தின் பொருள் பழைய ஏற்பாட்டில் உள்ள கதைகளுக்கு நிகராக உள்ளது. அவற்றின் வரலாற்று நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் உள்ளன. புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படும் மேற்கோள்களின் மாறுபட்ட தரநிலைகள் உள்ளன. அவை இன்று நாம் பொதுவாக நினைப்பவை. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்த்தல்களும் உள்ளன. ஒரு நற்செய்தி என்ன சேர்க்கப் போகிறது என்பதை நீங்கள் துல்லியமாக உறுதியாக கூற முடியாது. சிலவற்றில் தலைப்பு சீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக, மத்தேயு நற்செய்தி அனைத்து போதனை கூறுகளை ஒரே இடத்தில் சேர்க்கிறது. இதை மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதே பொருள் மாறுபட்ட விதமாக மார்க்கு மற்றும் லூக்கா நற்செய்திகளில் பகிரப்பட்டுள்ளது. மீண்டும், நற்செய்திகள் ஓவியங்கள், புகைப்படங்கள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் நீங்கள் ஒரு புகைப்படத்துடன் இருப்பதை விட அது என்ன என்பதை துல்லியமாக கூறும் ஒரு புகைப்படத்துடன் நீங்கள் பெறும் விளக்கத்தில் வேறுபாடு உள்ளது. சில நேரங்களில் நாம் இயேசுவின் குரல் பற்றி பேசுகிறோம். நற்செய்திகள் இயேசுவின் உண்மையான குரலை கொண்டுள்ளன, அவரின் சொற்களை அல்ல என்று சொல்ல வேண்டும் அல்லவா? நாம் பெறுவது நற்செய்தி எழுத்தாளர்கள் அவர் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டது. இது சில நேரங்களில் அவர் சொன்னதுடன் துல்லியமாக பொருந்தாது. 1903 ஒரு மிகவும் முக்கியமான மற்றும் பிரபலமான இயேசு கருத்தரங்கம் நடந்தது. இவர்கள் தங்களை இயேசுவின் பணியில் நிபுணர்கள் என்று கருதிய ஒரு குழுவினர், அவர்களின் முடிவு என்னவென்றால் 15% சொற்கள் மற்றும் 16% கதைகள் உண்மையில் இயேசு சொன்னதை பிரதிபலிக்கின்றன அல்லது செய்தார். நிச்சயமாக அவர்கள் 4 நற்செய்திகளை மட்டுமின்றி தோமாவின் நற்செய்தியையும் சேர்த்தனர். எனவே அது இயேசு சொன்னவற்றில் ஒன்றாக கருதப்பட்டது. இப்போது நற்செய்திகளில் வேறுபாடுகள் உள்ளன. அதை நாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, மார்க்கும் லூக்காவும் இருவரும் வானத்திலிருந்து வந்த குரல் பற்றி பேசுகிறார்கள். இது என் மகன், நான் நேசிக்கிறேன் என்று கூறியது. மற்ற நற்செய்தி அதை சிறிது மாறுபடச் சொல்கிறது. சரி, ஏன் அவர் அதை வேறு விதமாக சொல்கிறார்? அவர்கள் அதை சொல்வதன் மூலம் வலியுறுத்த விரும்புவது அதுதான். அவர்களுடைய இயேசுவின் நபருக்கு மட்டும் கவனம் செலுத்துகிறார்கள் என்றால் இது என் மகன், நான் நேசிக்கிறேன் என்பதாக இருக்கும். ஆனால் சீடர்களுக்கும் நன்மை ரொம்ப கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இதை சொல்வீர்கள், நான் நேசிக்கும் என் மகன், அவர் சொல்வதை கேளுங்கள். சில கதைகளில் முரண்பாடுகள் அல்லது வேறுபாடுகள் உள்ளன என்று சொல்ல வேண்டும். உதாரணமாக, யவீருவின் மகள் தொடர்பாக
இயேசுவை சென்று அவரை குணப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த கணக்கில் இயேசுவுக்கு 2 அழைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளனவா அல்லது ஒரு அழைப்பே உள்ளதா? சரி, மத்தேயு மற்றும் மார்க்கு இடையே ஒரு வேறுபாடு உள்ளது. மேலும் இது இரத்தப்போக்கு குணமடைந்த பெண்ணுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அது ஒரு வகையில் இடையூறு செய்கிறது. எனவே இயேசுவை குணப்படுத்தும் இடத்திற்கு அழைத்துச் செல்ல மற்றொரு அழைப்பு தேவைப்படலாம். நாம் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் படிக்க வேண்டும். இப்பொழுது இதனால் என்ன சொல்கிறேன் என்றால், கிட்டத்தட்ட படிப்பது இவ்வாறு படிக்கும்போது, அதாவது நீங்கள் நற்செய்தியின் தொடக்கத்தில் இருந்து நற்செய்தியின் முடிவிற்கு வரை படிக்கிறீர்கள். ஆனால் எனக்கு 4 நற்செய்திகள் உள்ளன. குறிப்பாக முதல் 3 நற்செய்திகள் ஒத்த நற்செய்திகள் என்று அழைக்கப்படுகின்றன மற்றும் அதே பொருளை உள்ளடக்குகின்றன. நாம் அவற்றை செங்குத்தாக படிக்கலாம். எனவே மத்தேயு என்ன சொல்கிறார், மார்க் என்ன சொல்கிறார், லூக்கா என்ன சொல்கிறார் என்று நாம் கூறலாம். அதனால் நற்செய்திகளை படிக்க 2 விதமான வழிகள் உள்ளன. ஒன்று எழுதப்பட்ட வரிசையில், அதாவது கிட்டத்தட்ட அப்போது நீங்கள் ஒரு நற்செய்தியை மட்டுமே படிக்கிறீர்கள், அல்லது நீங்கள் அதை செங்குத்தாக படிக்கிறீர்கள். அங்கு முதல் 3 நற்செய்திகளை ஒப்பிடுகிறீர்கள். மற்றும் இதை எளிதாக்கும் வகையில் வெளியீடுகள் உள்ளன. அங்கு ஒத்த நற்செய்திகள் வழங்கப்படுகின்றன. நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் விருப்பமான குறிப்பை காண கீழே பார்க்க வேண்டும். மேலும் 3 ஒப்பீடுகளும் ஒரே இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. நம்ம நற்செய்திகளின் பார்வையாளர்களையும் பார்க்க வேண்டும். அவை யாருக்காக எழுதப்பட்டன? இது சேர்க்கப்பட்ட சில பொருட்களில், செய்யப்பட்ட சில கருத்துக்களில் வேறுபாடு ஏற்படுத்துகிறது. உதாரணமாக, ரோமில் பேதுருவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கின் நற்செய்தி பயந்த சீடர்கள், அவர்கள் செய்ய வேண்டியதை செய்யாத சீடர்கள் பற்றி பேசுகிறது. அதனால் இது அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் அல்ல என்ற உண்மையை வலியுறுத்துகிறது. இது இன்றைய மக்களுக்கு மிகவும் நல்லது. அவர்கள் தங்கள் இரட்சிப்பில் உறுதியாக இல்லாதவர்கள். அவர்கள் வேதம் என்ன சொல்கிறது என்பதை உறுதியாக அறியவில்லை. அவர்கள் இன்னும் தவறுகளை செய்யலாம், ஆனால் கிறிஸ்துவின் உடலில் சேர்க்கப்படலாம். மத்தேயு யூதர்களுக்காக எழுதுவது போல தெரிகிறது. அவர் சேர்க்கும் சில விஷயங்கள் மிகவும் யூதர்களுக்கே உரியது. லூக்கா தியோபிலஸுக்கு அவர் கேட்டிருந்தவற்றின் உறுதிப்படுத்தலை வழங்க அவர் எழுதுகிறார். அதன்பின் யோவான் நாழிகையின் பணியை மிகவும் குறைத்து காட்டுகிறார். எபேசஸில் உள்ள இந்த சீடர்களை பற்றி நாம் கற்றுக்கொண்டதை இது பிரதிபலிக்கிறது. பவுல் அவர்களிடம் வந்தபோது அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர். ஆனால் அவர்கள் இயேசுவின் பெயரில் ஞானஸ்நானம் பெறவில்லை. அவர்கள் யோவானின் ஞானஸ்நானத்தில் மட்டுமே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆகையால் இந்த ஆரம்ப பொருளில் பல்வேறு வலியுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் நற்செய்திகள் இதை பிரதிபலிக்கின்றன. நற்செய்திகளில் சேர்க்கப்பட்டுள்ள சில கருப்பொருள்களும் முக்கியமானவை. நீங்கள் ஏற்கனவே ஆனால் இன்னும் இல்லை என்ற சொற்றொடரை கேட்டிருக்கலாம். இது முக்கியமானது, ஏனெனில் இது இயேசு அறிவித்த செய்தியை பற்றி பேசுகிறது. அவர் ராஜ்யத்தை தொடங்கினார், ஆனால் அவர் ராஜ்யத்தை நிறைவேற்றவில்லை என்றாலும் அவர் முயற்சிகளை தொடர்ந்தார். அவர் ஒரு ஆன்மீக ராஜ்யத்தை அறிமுகப்படுத்தினார், அரசியல் ராஜ்யத்தை அல்ல. எனவே இதையும் குறிப்பிட வேண்டும். இயேசுவின் நெறிமுறைகள் குறித்து சிலர் இதை ஒற்றை அடுக்கு நெறிமுறையாக காண்கிறார்கள். மற்றவர்கள் இரட்டை அடுக்கு நெறிமுறையாக காண்கிறார்கள். இயேசு கற்றுக் கொடுத்ததற்கான சில அற்புதமான அணுகுமுறைகள் நம்மிடம் உள்ளன. ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் நெறிமுறைகள் இரட்டை அடுக்காக உள்ளதாக நம்புகிறது. இயேசு சொல்வது போல உலகம் முழுவதும் சென்று எல்லா உயிரினங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி இது ஆசாரியர்களுக்கும் கன்னியாஸ்திரிகளுக்கும் குறிக்கிறது, ஆனால் பொதுமக்களுக்கு அல்ல.
லூத்தரர்கள் இதை யாரும் உண்மையில் தகுதியானவர்கள் அல்ல என்று சுட்டிக்காட்டுவதாக கூறுவார்கள். இது நம்மை பாவத்தில் எவ்வளவு ஆழமாக சென்றுள்ளோம் என்பதை மட்டும் காட்டுகிறது. அதற்கு பிறகு அனாபாப்டிஸ்டுகள் இயேசுவின் நெறிமுறைகளை அமைதியை குறிக்கின்றன என்று எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் அதையே அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். பின்னர் உங்களிடம் காலகட்டவாதிகள் உள்ளனர். மற்றொரு கன்னத்தை திருப்புவது அல்லது வட்டி வசூலிக்காதது போன்றவற்றை இயேசு கற்றுக் கொடுத்தது இன்றைக்கு அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் 1000 ஆண்டுகள் ஆட்சி காலத்திற்காக என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படி நாம் இயேசு நமக்கு சொன்னதை விளக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க முயற்சிக்கையில் 4 வெவ்வேறு அணுகுமுறைகள் உள்ளன. சுவிசேஷங்களில் பல வடிவங்கள் உள்ளன, மேலும் இவ்வாறான ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு அணுகுமுறையை உருவாக்க முயற்சிக்க வேண்டும். முதலில் உவமைகள் மற்றும் சுமார் 35% பொருள் உவமைகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய கதை. அது உண்மையில் நடந்த ஒரு உண்மை கதை அல்ல, ஆனால் அவர் சொல்ல விரும்பும் கருத்தை விளக்க ஒரு கதையை மிகவும் கூறுகிறார். ஆகையால் உவமைகள் அவற்றில் உள்ளவற்றின் அடிப்படையில் விளக்கப்பட வேண்டும். மற்றும் பொதுவாக ஒரு உவமையில் ஒரு கருத்து மட்டுமே வெளிப்படுத்தப்படுகிறது என்று கூறப்படுகிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் பின்பற்றாது. இழந்து போன மகன் பற்றிய உவமையை பற்றி என்ன? 3 வேறு நபர்கள் முக்கியமாக கூறப்படுகிறார்கள். உங்களிடம் தந்தை, இழந்து போன மகன் மற்றும் மூத்த சகோதரர் உள்ளனர். அவர்களில் ஒவ்வொருவரும் வேறு செய்தியை கற்பிக்கிறார்கள். நீங்கள் பல நபர்களை கொண்டிருக்கும்போது அதனை மிகவும் மிகுந்த பல்வேறு வழிகளில் விளக்க முயற்சிக்கவும் வேண்டும். நல்ல சமாரியனின் உவமையில் கொள்ளையடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட நபரை தவிர 3 நபர்கள் உள்ளனர். 3க்கும் நாம் கவனம் செலுத்துவது அவசியம், ஏனெனில் ஒவ்வொன்றும் இயேசு கற்பிக்கிறதற்கான பார்வையை நமக்கு வழங்குகிறது. பின்னர் நமக்கு அதிசய கதைகள் உள்ளன. அதிசய கதைகள் சந்தேகத்திற்குரியவை, ஏனெனில் இப்போது அதிசயங்கள் இல்லை என்பதை நாங்கள் அறிவோம். உள்ளன என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசு உண்மையில் தண்ணீரின் மேல் நடந்தார் என்று அவர்கள் கொடுக்கப்பட்டதா? அல்லது ஏரிக்குள் கற்கள் எங்கு செல்கின்றன என்று அவருக்கு தெரிந்ததா? அதனால் அவர் கற்களின் மீது நடந்தாரா? எங்கள் பல தேவாலயங்களின் பகுத்தறிவு சிந்தனையின் காரணமாக அதிசயமாக கூறப்படும் விஷயங்களை அவர்கள் நீக்க முயலுகிறார்கள், மேலும் அதை ஒரு புராணமாக மாற்றுகிறார்கள். இப்போ இயேசு ஏதாவது செய்தால் அவர் உண்மையில் அதை செய்தார், மேலும் அவர் தண்ணீரின் மேல் நடந்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். பேதுருவும் தண்ணீரின் மேல் நடக்கத் தொடங்குகிறார். ஆனால் அவர் மேலே பார்த்து என்ன நடக்கிறது என்பதை பார்த்தபோது அவர் பயப்படுகிறார். பின்னர் அவர் இயேசுவை தன்னை காப்பாற்ற அழைக்கிறார். சில உச்சரிப்பு கதைகள் உள்ளன. இயேசு இஸ்ரவேல் ஜனங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். பாவிகளான வரி வசூலிப்பவர்களுடன் உணவு அருந்தியதற்காக அவர்கள் அவரை விமர்சிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்வது, ஆரோக்கியமானவர்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, அது நோயுற்றது. இதுவே அவர் செய்யும் அறிவிப்பு. இதையே செய்யும்போது தங்களை மிகவும் நல்லவர்கள் என்று கூறும் ஆரோக்கியமானவர்களை அவர் கண்டிக்கிறார் மற்றும் மாற்றம் தேவைப்படுபவர்களை ஏற்கிறார். ஃபீ மற்றும் ஸ்டீவர்ட் அவர்களின் பாடநூலில் நற்செய்தி பற்றிய சிறந்த பகுதியை கொண்டுள்ளனர். அவர்கள் அதுக்கு ஒரு கதை, பல பரிமாணங்கள் என்று தலைப்பு வைத்துள்ளனர். நற்செய்திகளின் இயல்பு என்னவென்றால், இயேசு எந்த நற்செய்தியையும் எழுதவில்லை. இவை பிறரால் எழுதப்பட்டன, அவற்றில் 4 உள்ளன. ஆகையால் இயேசுவின் சொற்கள் எழுதப்பட்டதாக நமக்கு இல்லை, ஆனால் அவர்கள் கேட்டதையோ அல்லது இயேசுவின் செய்தியாக அறிந்ததையோ மீண்டும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள்.
நம் நற்செய்திகளை பார்க்கும்போது வரலாற்று சூழலை கவனிக்க வேண்டும். இயேசுவைத்தானே பாருங்கள். அவர் என்ன செய்கிறார்? அவரை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? பின்னர் எழுத்தாளர்களையும் கண்டு கொள்ளுங்கள். முந்தையபடி மத்தேயு யூத கூட்டத்திற்காக எழுதுவது போல தோன்றுகிறது. மேலும் மார்க்கு ஆண்டவருடன் நடப்பவர்களுக்கு உதவி தேவைப்படுவோருக்காக எழுதுகிறார். எழுத்தாளர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் நற்செய்தியை எழுதும்போது என்ன சேர்க்க முயற்சிக்கிறார்கள்? இலக்கிய சூழலில் நபரை பற்றி மிகவும் யோசிக்க வேண்டும். பெரிகோப், இது இயேசுவின் ஒரு குறுகிய சொல். எழுத்தாளர் இதை இங்கே ஏன் சேர்க்கிறார்? அவர் தனது கருத்தை முழுமையாக என்ன சாதிக்க முயல்கிறார்? ஆகையால் இது நாம் ஆராய வேண்டிய மற்றொரு பகுதி. முந்தையபடி ஒட்டகத்தையும் ஊசி கண்ணையும் பற்றிய இயேசுவின் கருத்து குறிப்பிடப்பட்டது. இது அதன் சூழலில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் ஒட்டகம் என்ன என்பதை அறிவோம், ஊசி கண் என்ன என்பதை அறிவோம். பின்னர் நம்மை நாமே கேட்கிறோம், இயேசு இதை ஏன் இவ்வாறு வெளிப்படுத்தினார்? ஒட்டகம் மிகவும் பெரியது. அது தையல் ஊசியின் கண்ணில் செல்ல முடியாது என்பதை நாங்கள் அறிவோம். சீடர்கள் இதை உணர்ந்தனர். அவர்கள் கேள்வி கேட்டனர். அப்பொழுது யார் காப்பாற்றப்பட முடியும்? அப்பொழுது இயேசு கூறுகிறார், தேவன் அந்த நபரை காப்பாற்ற முடியும். பின்னர் நாங்கள் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்திற்கு செல்கிறோம். அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகம் எங்கள் தொகுப்பில் 5வது புத்தகமாகும். 4 நற்செய்திகளுக்கு பிறகு அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகம் லூக்கா எழுதியது. அது லூக்காவின் நற்செய்தியுடன் அதனுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். லூக்கா வழங்கும் முன்னுரை லூக்காவின் நற்செய்திக்கும் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்திற்கும் பொருந்தும். அப்போஸ்தலர் செயல்கள் அடிப்படையில் ஒரு தெய்வீக வரலாறு ஆகும். இது ஆரம்ப கால தேவாலய தலைவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகளை சொல்கிறது. அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தின் விஷயத்தில் இதற்கு போன்ற பிற புத்தகங்கள் இல்லாததால் அதை நெடுவரிசையாக படிக்கிறோம். இது தனித்துவமானது. எனவே அதை தொடக்கம் முதல் முடிவு வரை படிக்கிறோம். அப்போஸ்தலர் செயல்கள் நமக்கு மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அது ஆரம்ப கால தேவாலயத்தில் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தகவல் அளிக்கிறது. பவுலின் பல கடிதங்களை அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்திற்குள் வைத்து அவை எங்கு நிகழ்ந்தன என்பதை அறியலாம். அதனால் அது அந்த காரணத்திற்காக மிகவும் உதவிகரமாக உள்ளது. ஆனால் அது 3ஆம் நபர் இருந்து முதல் நபருக்கு மாறுகிறது. லூக்கா எழுதும்போது ஆரம்பத்தில் அவர் கிறிஸ்தவர்களுடன் இல்லை. ஆனால் பவுல் கடலை கடந்து மாசிடோனியாவுக்கு செல்லும்போது அவர் வருகிறார். அதன் பின் அவர் நாம் என்று கூறுகிறார். அப்போதிலிருந்து அது பன்மை ஆகிறது. அப்போஸ்தலர் செயல்கள் 1:8 இல் புத்தகத்தின் ஒரு சுருக்கம் உள்ளது. அங்கு இயேசு சீடர்களிடம் நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவீர்கள் என்று கூறுகிறார். பின்னர் நீங்கள் எருசலேம், யூதியா, சமாரியா மற்றும் பூமியின் எல்லைகளில் எனது சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் லூக்கா அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தை எழுதும்போது பின்பற்றும் வடிவம். புத்தகத்தில் முக்கிய பிரிவுகள் உள்ளன. நீங்கள் பேதுருவையும் அவரது செயல்பாடுகளையும் ஸ்தேவானனையும் அவரது செயல்பாடுகளையும் பார்க்கலாம். ஆனால் ஆரம்ப கிறிஸ்தவ சபையின் முன்னேற்றத்தை லூக்கா காட்டும் மற்றொரு வழியும் உள்ளது. இது அப்போஸ்தலர் அதிகாரம் 6:7 நிகழ்கிறது. அங்கு அவர் தேவனுடைய வார்த்தை பரவியது என்று கூறுகிறார். பின்னர் லூக்கா 9:13 சபைக்கு சமாதானம் இருந்தது. 16:5 சபை வலுவடைந்தது. லூக்கா பிரிவுகளை பயன்படுத்தும் மற்றொரு வழி 6:7, 9:3, 2:26, 16:5, 11:20 மற்றும் 28:1 உள்ளது. இவற்றில் ஒவ்வொன்றிலும் அவர் சபைக்கு இப்போது சமாதானம் இருக்கிறது, பவுலின் துன்புறுத்தலுக்கு பிறகு, அல்லது அது பரவியுள்ளது மற்றும் அவர்கள் நன்றாக ஒத்துழைக்கிறார்கள் என்று பேசுகிறார்.
அதிகாரம் 8 மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது சமாரியர்களை பற்றி பேசுகிறது. பேதுரு கொர்னேலியஸின் வீட்டில் போதிக்கச் சென்றார் மற்றும் எத்தியோப்பியர். இது நாம் தாழ்த்தப்பட்டவர்களை புறக்கணிக்க கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறது, ஏனெனில் சமாரியர்களுக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. எத்தியோப்பியர் ஒரு மந்திரி மற்றும் அவருக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதி இல்லை. ஆனால் இது இருவரும் இரு குழுக்களும் கிறிஸ்துவின் உடலில் ஏற்கப்படுகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கிடைமட்டமாக சிந்திப்பது லூக்கா அப்போஸ்தலர் செயல்கள் ஆகியவற்றை ஒரு அழகாக கருதுகிறது. முழு செய்தியையும் பெற லூக்கா வழங்கும் இரு பகுதிகளையும் நாங்கள் சேர்க்க வேண்டும். அடிக்கடி சீடர்கள் எங்கள் ஆண்டவரின் வாழ்க்கையின் சில அம்சங்களை நெருக்கமாக பின்பற்றுகிறார்கள். அனனியா மற்றும் சப்பீராள் இருக்கும்போது அவர்கள் பரிசுத்த ஆவியிடம் பொய் சொன்னார்கள். இயேசுவும் ஒருவரின் சொல் உண்மையா பொய்யா என்பதை சிறிது சொல்ல முடிந்தது. அதன்பின் ஐனேயா மற்றும் தபீத்தாள் சம்பவத்தில் ஐனேயா பல ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தார். பேதுரு அவரை குணமாக்கினார். அல்லது நான் சொல்ல வேண்டுமா, பேதுரு மூலம் பரிசுத்த ஆவி அவரை குணமாக்கினான். தபீத்தாள் இறந்திருந்தார். பேதுருவின் பிரார்த்தனை அவளை மீண்டும் உயிர்ப்பித்தது. எனவே இவை இயேசு தம் ஊழியத்தின் போது செய்த அற்புதங்களை பிரதிபலிக்கின்றன அல்லது பின்பற்றுகின்றன. அதேபோல் அப்போஸ்தலர் செயல்கள் புத்தகத்தில் பெந்தெகொஸ்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். புத்தகத்தின் தொடக்கத்தில் இயேசு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறும் வரை எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். பெந்தெகொஸ்து நாளில் ஆவியின் பொழிவு ஏற்பட்டது மற்றும் ஒன்றாக கூடியிருந்த சுமார் 120 பேர் அனைவரும் நாவுகளில் பேசினர். அவர் செய்ததை புகழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தினர். அது பேதுரு பிரசங்கித்த ஒரு போதனைக்கு வழிவகுத்தது மற்றும் நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை தங்கள் இரட்சகராக ஏற்க வந்தனர். பெந்தெகொஸ்து மோசேய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையின் காலமும் இடையிலான முக்கியமான திருப்புமுனையாகவும் மற்றும் இயேசு செய்ய வேண்டிய பலவற்றை மிகவும் நிறைவேற்றியுள்ளார். அவர் மனித குலத்திற்காக மரித்தார். மோசே உடன்படிக்கை இப்போது புதிய உடன்படிக்கையால் மாற்றப்பட்டது மற்றும் மக்கள் பின்னர் பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். ஆகையால் இது திருச்சபையின் ஆரம்ப வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு மிகவும் முக்கியமான மாற்றமாகும். நிகழ்வுகள் அடிப்படையாக கொண்டதால் கதைகளை விளக்குவதற்கான உத்திகளை கதை மாந்தர்கள் உச்சக்கட்டம், பாத்திர வளர்ச்சி, சதி மற்றும் திருப்பங்கள் ஆகியவற்றிற்காக பயன்படுத்த வேண்டும். மற்றும் தியா மற்றும் ஸ்டீவர்ட் கூறுகிறார்கள், வேதாகமம் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக கூறாவிட்டால் வெறும் விவரிக்கப்பட்ட அல்லது விவரிக்கப்பட்டது ஒரு வழக்கமான முறையில் செயல்படாது. மேலும் விளக்கம், அவர்கள் கூறுகிறார்கள், இதை இந்த முறையில் செயல்பட வேண்டும் என்று ஆசிரியர் நோக்கமுடையதாக நிரூபிக்கப்படாவிட்டால், ஆகையால் செயல்கள் புத்தகத்தில் ஏதாவது விவரிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக அது ஒரு என்று அர்த்தமில்லை. மேலும் இயேசு கொடுத்ததை நாம் எப்போதும் பின்பற்ற வேண்டும். எங்களிடம் உள்ள அடுத்த எழுத்துக்கள் குழு கடிதங்கள் ஆகும். கடிதங்கள் என்பது எழுத்துக்களாகும் மற்றும் விளக்கத்தின் பொருள் என்னவென்றால், கடிதங்கள் முதன்மையாக தெய்வவியல் மற்றும் பிற நெறிமுறை கற்றல்களை கற்பிக்கின்றன. கடிதங்கள் அவ்வப்போது எழுதப்படுகின்றன. வேறு வார்த்தைகளில் அவை எல்லா காலத்திற்கும் பொருந்தவில்லை, ஆனால் அவை குறிப்பிட்ட நேரங்களில் எழுதப்பட்டவை. அங்கு பவுல் ஏதாவது திருத்த முயற்சிக்கிறார், ஒரு பிரச்சினை உள்ளது, அல்லது அவர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார். மேலும் அவை அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எழுதப்பட்டவை.
ஆசிரியர்கள் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கு கடிதங்களை எழுதினர். தனிப்பட்ட நபர்களை அல்லது தனித்துவமான பிரச்சினைகளை எதிர்கொண்டவர்களை அணுகுவதற்காக. ஆகையால் ஒரு கிறிஸ்தவ சபையின் உறுப்பினர்கள் ஒருவரின் தேவைகளை மற்றொருவர் புறக்கணித்து கிறிஸ்துவின் உடலை சிதைக்கும்போது அவர்கள் கர்த்தரின் மேசையில் மதிப்புடன் பங்கேற்க தயாராக இருக்கவில்லை. பவுல் சமூக சேவை பற்றி பேசும்போது நாம் அதை இன்று பொதுவாக அழைக்கிறோம் அல்லது அதை புனித சடங்கு என்று அழைக்கலாம். அதற்காக பல சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் கியாயை குறித்துவிட்டு அதிகமாக சாப்பிடுபவர்கள் இருந்தால் அவர்கள் கர்த்தரின் பந்தியை தகாத முறையில் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்கிறார். இப்போது இது ஒரு பேரடை, ஒரு வினைச்சொல் அல்ல, ஒரு வினையுறி சொல். அவர்கள் மிகவும் மதிப்பற்ற நிலைமையில் உள்ளனர். மொழிபெயர்ப்பாளர்கள் நிருபங்களை முடிந்தவரை குறிப்பாக கண்டறிய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சூழலில். இதனால்தான் அப்போஸ்தலர் செயல்கள் கடிதங்களின் விளக்கத்திற்கு மிகவும் முக்கியமாகிறது. ஏனெனில் இவற்றில் சில எவ்வாறு எழுதப்பட்டன என்பதை நாங்கள் அறிவோம். இது எளிதாக செய்யப்பட முடியாது. சில கடிதங்களுக்கு எழுத்தாளர் யார் என்பது பற்றி நாங்கள் உறுதியாக இல்லை. அவை எழுதப்பட்ட காலத்தை நாங்கள் உறுதியாக அறியவில்லை. எனவே அவற்றை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வைக்க இது கடினமாகிறது. இன்றைய கடிதங்கள் பொதுவாக ஒரு தனித்துவமான இலக்கிய பாணியை பின்பற்றுகின்றன. புதிய ஏற்பாட்டில் உள்ள கடிதங்களுக்கும் இது உண்மையாகும். பொதுவாக அனுப்புனர் பெறுநர் குறித்த ஒரு வாழ்த்து, பின்னர் ஒரு வரவேற்பு இருக்கும். அடுத்ததாக நன்றி தெரிவிப்பு அல்லது ஒரு பிரார்த்தனை வரும். பின்னர் கடிதத்தின் உடல், அறிவுரை மற்றும் வழிகாட்டல் மற்றும் ஒரு முடிவு. சில கடிதங்களை பற்றிய எங்கள் உரை முடிவடைகிறது. நான் மேற்கோள் கொள்கிறேன். எந்த ஒரு வேத எழுத்தாளரிடமிருந்தும் எங்களிடம் உள்ள பொருளின் வரம்பான அளவை கருத்தில் கொண்டு மற்றும் வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு எழுத்தாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் வெவ்வேறு பாணிகளை கருத்தில் கொண்டு ஒரு நவீன வாசகர் ஒருபோதும் உறுதியாக கூற முடியாது. தொடக்க வசனத்தில் பெயர் தோன்றும் நபர் ஒரு குறிப்பிட்ட கடிதத்தை எழுதவில்லை என்று. எனவே அவற்றை ஒரு காலத்திற்கும் இடத்திற்கும் உறுதிப்படுத்த எங்களுக்கு போதுமான தகவல்கள் இல்லை. கடிதங்களில் தோன்றும் தனிப்பட்ட வடிவங்கள் உள்ளன. அங்கே கிறிஸ்தவ நம்பிக்கைகள் உள்ளன. மேலும் கீர்த்தனைகள் உள்ளன. இது பழமையான கவிதைகளுக்கு மிகவும் ஒத்ததாகும். நீங்கள் படிக்கும்போது எல்லாம் கதை வடிவில் நடக்கிறது. பின்னர் ஒரு கவிதை வடிவம் வருகிறது. இது பொதுவாக ஒரு கீர்த்தனை அல்லது தேவாலயத்தில் பயன்படுத்தப்படும் ஏதோ ஒன்று. அதை எழுத்தாளர் மேற்கோள் கொள்கிறார். அங்கு குடும்ப குறியீடு உள்ளது. இதனால் நாம் குடும்பத்திற்கான வழிகாட்டல்களை, பெற்றோர்கள், குழந்தைகள் மற்றும் அடிமைகள் ஆகியவற்றை குறிக்கிறோம். அங்கு கோஷங்கள் உள்ளன. பவுல் 1 கொரிந்தியருக்கு ஒரு கோஷத்தை பயன்படுத்துகிறார். நான் எதையும் செய்ய உரிமை பெற்றவன். அல்லது நாம் சில நேரங்களில் கேட்கிறோம், எல்லாம் சரி, ஆனால் வயிற்றிற்கு உணவு, உணவிற்கு வயிறு. ஆனால் கடவுள் இரண்டையும் அழிக்க முடியும். எனவே இவை நிகழும் கோஷங்கள். பின்னர் நாங்கள் தீமைகள் மற்றும் நற்குணங்கள் பட்டியல்களை பெறுகிறோம். பவுல் நமக்கு கொடுக்கும் பல பகுதிகள் உள்ளன. தீமைகள் மற்றும் நற்குணங்கள் பட்டியல்கள். ரோமர் 1:29 முதல் 31 வரை, 1 கொரிந்தியர் 6:9 முதல் 10 வரை, கலாத்தியர் 5:19 முதல் 20 வரை. இந்த பட்டியல்களில் பவுல் நமது பூமியிலான இயல்பை, நமது பாலியல் ஒழுக்கக்கேடுகளை, அசுத்தத்தை, காமத்தை பற்றி பேசுகிறார்.
தீய ஆசைகள் மற்றும் பேராசை சிலவற்றை மட்டும் குறிப்பிடுவதற்கு. இறுதியாக நாம் வெளிப்பாட்டு புத்தகத்துக்கு வருகிறோம். வெளிப்பாடு 3 தனித்துவமான வகைகளின் பகுதிகளை கொண்டுள்ளது: கடிதம், தீர்க்கதரிசனம் மற்றும் உலக முடிவு. நாம் இவற்றையெல்லாம் முன்பு விவாதித்துள்ளோம், ஆனால் நாம் அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாகச் செல்வோம். இது தேவாலயங்களுக்கு எழுத்துக்கள் 7 எழுத்துக்களுடன் தொடங்குகிறது. பின்னர் தீர்க்கதரிசனம் உள்ளது மற்றும் தீர்க்கதரிசனத்தை முன்னோடிவாதம், எதிர்காலவாதம், வரலாற்றுவாதம் மற்றும் இலட்சியவாதம் என பொருள் கொள்ளலாம். இப்போது முன்னோடிவாதம் அது கடந்த காலத்தில் உள்ளது குறிக்கிறது. எதிர்காலவாதம் அது எதிர்காலத்தில் உள்ளது. வரலாற்றுவாதம் அது உண்மையில் நடந்தது குறிக்கிறது. மற்றும் இலட்சியவாதம் என்பது நாம் அதை புரிந்து கொள்ள முடியாத வகையில் எழுதப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசனங்கள் உண்மையான நிகழ்வுகளை முன்னறிவிக்கின்றன, ஆனால் விளக்கம் நிகழ்வுகளை நேரடியாக காட்டவில்லை. வெளிப்பாட்டின் புத்தகத்துடன் நாங்கள் அப்போகலிப்டிக் வடிவத்தை பற்றி பேச வேண்டும். இந்த புத்தகம் மக்களின் கடுமையான சூழ்நிலைகளில் கடவுளின் தலையீட்டை வாக்களிக்கிறது. அவர்களின் எதிரிகளுக்கு எதிரான இறுதி வெற்றியை உறுதிப்படுத்துகிறது. அது இடைப்பட்ட காலத்தில் விஷயங்கள் மோசமாக இருந்து இன்னும் மோசமாக மாறக்கூடும் என்று எச்சரிக்கிறது. மேலும் அதன் செய்தியை மற்ற உலகியலான சொற்களில் விளக்குகிறது. அது உறுதிப்படுத்துகிறது, ஊக்குவிக்கிறது. தேவன் மக்களை அவர்களின் சோதனைகளின் நடுவில் எச்சரிக்கிறது. பைபிள் இலக்கிய சங்கம் அப்போகலிப்டிக் என்ற சொல்லுக்கு ஒரு வரையறையை உருவாக்கியுள்ளது. அது கூறுகிறது, அப்போகலிப்டிக் என்பது வெளிப்பாட்டு இலக்கியத்தின் ஒரு வகை ஆகும். இதில் ஒரு வெளி உலகியலான உயிரினம் ஒரு மனிதனுக்கு வெளிப்பாட்டை இடைமறிக்கிறது. பெறுநர் இது யோவானிடம் பேசும் தேவதூதர் போல, இது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்று கூறுவது போன்றது. அது ஒரு மெய்யாத்மிக உண்மையை வெளிப்படுத்துகிறது. இது காலத்தால் எஸ்கதாலஜிக்கல் இரட்சிப்பை கற்பனை செய்வதால் தற்காலிகமானது, மேலும் மற்றொரு அதீத உலகத்தை உள்ளடக்கியதால் இடப்பூர்வமானது. எனவே நமக்கு கூறப்படுவது என்னவென்றால், ஒரு வானுலக உயிரினம் பூமியிலுள்ள உயிரினத்துடன் பேசுகிறது மற்றும் அது நிகழப்போகும் மெய்யாத்மிக உண்மையை அவர்களுக்கு வழங்குகிறது. இது இரண்டிலும் உலகியலானது மற்றும் இரட்சிப்புடன் தொடர்புடையது. இது ரொம்ப நல்ல வரையறை. இன்னும் எஸ்பிஎல் அப்போகலிப்டிக் கொடுக்குது. வெளிப்பாடு மிகவும் குறியீட்டு மற்றும் உருவகமான காட்சிகளை பயன்படுத்துகிறது. அதை நாங்கள் மிக நேரடியாக பொருள் கொள்ள துணியக்கூடாது. வெளிப்பாட்டின் குறியீட்டு கூறுகளை கண்டறிந்து அவை என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை தீர்மானிக்க முயற்சிப்பது முக்கியமானது. ஒரு சுருள் உள்ளது. யோவானுக்கு அந்த சுருளை சாப்பிட சொல்லப்படுகிறது. சரி, எசேக்கியேலின் விஷயத்தில் எசேக்கியேலுக்கு ஒரு சுருள் கொடுக்கப்படுகிறது. அதை சாப்பிட வேண்டும். அது அவருக்கு அவர் பேச வேண்டிய வார்த்தைகளை வழங்குகிறது. அது மேலும் அவர்கள் பெண்களுடன் தங்களை மாசுபடுத்தவில்லை என்று குறிப்பிடுகிறது. அதாவது அவர்கள் ஆன்மீக நபர்கள். இது அவர்கள் பெண்களிடமிருந்து முழுமையாக தங்களை விலக்கிக் கொண்டுள்ளனர் என்பதை குறிக்கவில்லை. பின்னர் அது மாபெரும் துன்பத்தின் 3 மற்றும் அரை ஆண்டுகள் மற்றும் 42 மாதங்கள் மற்றும் 1260 நாட்கள் பற்றி பேசுகிறது. அது மேலும் 144 சாட்சிகள் உள்ளனர் என்று குறிப்பிடுகிறது. அது ஆர்த்திசார் என்ற எண்ணை பற்றி பேசுகிறது. சில விவரங்கள்: மிருகத்தின் எண், அனைத்து குறிப்புகளின் முக்கியத்துவத்தை நிரப்ப பழைய ஏற்பாட்டின் பின்னணியை கவனமாக இருங்கள். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை
நமக்கு சித்தரிக்கும்போது அவர் பழைய ஏற்பாட்டை நிறைய பயன்படுத்துகிறார். நினைவில் கொள்ளுங்கள், இது முக்கியமானது. ஒரு உரை அதற்குரிய பொருளை குறிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பின்னர் பயன்பாடு காலப்போக்கில் மாறினாலும் அதன் முதன்மை வாசகர்களுக்கு அது பொருள் கொள்ள முடியாது. இன்னொரு விதமாக, இன்று இந்த பொருளின் சிலவற்றை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது 100 ஆண்டுகளுக்கு பிறகு உண்மையாக இருக்கக்கூடாது. மேலும் அது 500 ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையாக இருக்காது. ஆகையால் பயன்பாட்டை உருவாக்குவதற்கான, ஒப்புமையான நிலையை உருவாக்குவதற்கான வழிகளை நாம் தேட வேண்டும். முக்கியமான தெய்வீக கருப்பொருள்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கிறிஸ்து, தேவாலயம், கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் மற்றும் கடவுள் மற்றும் சாத்தான் இடையேயான காலம் நீண்ட மோதலின் நிறைவு. வெளிப்பாட்டு புத்தகம் அந்த மோதலை நமக்கு சொல்கிறது.